டோடோ டிவி. அர்ணவ் ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. ஃபுல் ஸ்பீட்ல ஹைவேல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. கார்ல பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அவங்க மனைவி அப்புறம் அவங்க பொண்ணோட நிலைமையும் பயத்தால ரொம்பவே மோசமா இருந்தது. யாருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அங்கிருந்து ரொம்ப தூரமா வந்ததுக்கு அப்புறம் அர்ணவ் பிரேக் போடுறாரு. கார் நின்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் பெருமூச்சு விடுறாங்க. அப்போ திடீர்னு அவங்க காரோட போனட் மேல யாரோ வந்து விழுகிறாங்க. அவங்களோட ரத்தம் அந்த விண்ட்ஷீல்ட் முழுவதுமா இருந்தது. ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அர்ணவோட மூச்சே நின்று போற மாதிரி இருந்தது. உண்மையிலே இந்த ஆளு யாரு? காலங்காத்தால அர்ணவோட ஃப்ரெண்ட் மயாங் அவருக்கு ரொம்ப அழகான ஒரு லொகேஷனை ஷேர் பண்ணியிருந்தாரு. அங்க அவரு ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிருந்தாரு. அர்ணவ் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே அவங்க மனைவி அஞ்சலி அவங்க பொண்ணு தீப்தியை கூட்டிக்கிட்டு ஷார்ட் ட்ரிப் மாதிரி போறாங்க. 2-3 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த லொகேஷனை அடைஞ்சிடுறாங்க. வாவ் அர்ணவ், எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா அஞ்சலி, நீ சரியா சொன்ன. சரி வா, நம்ம தீப்தி கூட சேர்ந்து இந்த டேம் கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். தீப்தி அந்த டேம் கிட்ட போய் நின்றுடுறா. அர்ணவ் அவரோட பேக்கெட்ல இருந்து போனை எடுத்து தீப்தியை போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அவங்களை நோக்கி வராங்க. இருங்க, நீங்க அந்த சைன் போர்டை படிக்கலையா? அதில் தான் பெருசு பெருசா எழுதியிருக்காங்களே, இந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னு. இதை சொன்ன உடனே அர்ணவ் போனை கூட பார்க்காம அவரோட பேக்கெட்ல எடுத்து போட்டுக்கிறாரு. ஏங்க, இந்த இடத்துல போட்டோ எடுத்தா என்ன பிரச்சனை? இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? சும்மா கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அப்படிலாம் பண்ணாதான் உங்களுக்கு நல்லது. நான் சொல்றதை கேளுங்க. சாயந்தரம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுங்க. இந்த இடத்தை விட மோசமானது வேற எதுவுமே இல்லை. இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அஞ்சலி, இந்த ஆளு ரொம்பவே விசித்திரமா இருந்தாருல்ல? ஆனா அவரு என்ன ஆபத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு? சரி விடு, வா போலாம். நம்ம போய் மயங்க பார்க்கலாம். அர்ணவ் அவங்க மனைவியும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு டேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டேஜுக்கு போறாரு. காட்டேஜுக்கு வெளியே அவங்க அதே ஆளை பார்க்குறாங்க. நீங்க இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகலையா? அட, உங்க பிரச்சனை தான் என்னங்க? இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நாங்கள் நிறைய தூரத்துல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போயிடுவோம். அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? அட, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க சார்? நான் உங்களோட நல்லதுக்காக தான் சார் சொல்றேன். என் பேச்சை கேட்கறதும் கேட்காம போறதும் உங்களோட விருப்பம். நீங்க ஏதோ ஒன்று செய்யுங்க. அப்புறம் என்னோட பேரு ராம் சிங். நான் தான் இந்த காட்டேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் இந்த காட்டேஜை பார்த்துக்கிறேன். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த காட்டேஜில் மயங்க் அப்படிங்கிற பேரில் யாராவது தங்கியிருக்காங்களா? நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃபரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம், என் நண்பன் மயங்க் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். நீங்கள் அவரை பார்த்தீங்களா? நீங்கள் வரதுக்கு முன்னாடி அவர் அந்த டேமுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நான் அவரை நிறையவே தடுத்தேன், இந்த டேம் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கவே எடுக்காதீங்கன்னு. ஆனால் நான் இவ்வளோ தடுத்தும் அவர் கேட்கவே இல்லை. அவரோட சாவுக்கு அவரே காரணமாயிட்டாரு. அவர் இந்த டேம்ல மூழ்கி போய் இறக்குறது நிச்சயம். நீங்க உங்களோட முட்டாள்தனமான பேச்சை நிறுத்துங்க. அவன் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருப்பான். நான் இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்றேன். அர்ணவ் மயங்கு கால் பண்றதுக்காக அவரோட போனை எடுக்கிறாரு. போன்ல அவருக்கு முன்னாடி தீப்தி எடுத்த போட்டோ தான் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. போட்டோல தீப்தி இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பயங்கரமான பேய் இருந்தது. அதோட முகம் எரிஞ்சு போயிருந்தது. அதோட கை தீப்தியோட தோல் மேல இருந்தது. இதை பார்த்து அர்ணவ் அப்படியே ரொம்ப பயந்து போயிடுறாரு. சிரிச்சிட்டு இருந்த அவரோட முகம் அப்படியே கவலையா மாறுது. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அஞ்சலி, வா கிளம்பலாம். எனக்கு இந்த இடம் சரியா இருக்குன்னு தோணல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்பணும். இப்படி சொல்லிட்டு அர்ணவ் அஞ்சலியையும் குழந்தையும் கார்ல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. ரொம்ப நேரமா அவரு காரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அட, இந்த காருக்கு இப்ப என்ன பிரச்சனைனே தெரியல. இது ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. சரி அர்ணவ், நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற? அர்ணவ் போட்டோவை அஞ்சலி கிட்ட காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்து அஞ்சலி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அர்ணவ், சரி இவங்க யாரு? எனக்கு தெரியல அஞ்சலி. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராம்சிங் நம்மளை இந்த ஆபத்துல இருந்து தான் காப்பாற்ற நினைச்சாருன்னு நினைக்கிறேன். நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ஆனா இந்த காரு ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அஞ்சலி, நீ டிரைவிங் சீட்ல வந்து உட்காரு. நீ காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இரு.
ஒருவேளை கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ தீப்தியை கூப்பிட்டுட்டு இங்கிருந்து போய்கிட்டே இரு. நான் உதவிக்காக ராம்சிங்கை போய் கூப்பிடுறேன். இப்படி சொல்லிட்டு அர்ணவ் அங்கிருந்து போயிடுறாரு. அஞ்சலி டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க காரோட ரியர் வியூ மிரரை பாக்குறாங்க. பார்க்கும்போது தீப்திக்கு பக்கத்துல அந்த பயங்கரமான பேய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. இத பார்த்து அஞ்சலி அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உன்னோட பொண்ணு என் பக்கத்துல உக்காந்துருக்கா. அவளை நான் கொண்டு சாப்பிட போறேன். இதை கேட்டதும் அஞ்சலி தீப்தியை கூட்டிக்கிட்டு அந்த காட்டேஜுக்கு கிளம்பி போறாங்க. காட்டேஜ்ல அர்ணவும் ராம்சிங்கும் நின்றுட்டு இருந்தாங்க. என்னாச்சு அஞ்சலி, நீ ஏன் இவ்ளோ பயந்து போயிருக்க? மன்னப், அந்த பேய் தீப்தியோட கார்ல உக்காந்துட்டு இருந்தது. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? அது நம்ம குழந்தைய அடிச்சு சாகடிக்க போறேன்னு சொல்லுச்சு. என்ன ராம்சிங், இப்ப சொல்லு, அந்த பேய் யாரு? அது எதுக்காக தீப்தி பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது? ராம்சிங் அழுதுகிட்டே சொல்றாரு. அந்த பேய் வேற யாருமே இல்ல, அது என்னோட பொண்ணு மாயா தான். இன்னையிலிருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட பொண்ணும் இந்த காட்டேஜ் தான் பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த காட்டேஜோட ஓனர் விக்ரம், அவனும் இங்க தான் இருந்துட்டு இருந்தான். அவனுக்கு என் பொண்ணு மேல ஒரு தப்பான எண்ணம் இருந்தது. அவன் எப்பவுமே என்னோட பொண்ணை போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா என்னோட பொண்ணுக்கு அவனோட அந்த கெட்ட எண்ணம் தெரியவே இல்லை. ஒரு நாள் அவன் போட்டோ எடுக்கிறதுக்காக என் பொண்ணு மாயாவை அந்த டேம் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தான். அப்போ அவன் மாயா கிட்ட ரொம்ப தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா மாயா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். அப்போ அந்த நாய் என் பொண்ணோட முகத்துல ஆசிட் வீசிட்டான். என் பொண்ணு வலியால கத்தி துடிச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துலயும் கூட அந்த வீணா போனவன் போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தான். கடைசியா மாயா அந்த டேம்குள்ள குதிச்சு அவளோட வாழ்க்கையை அவளே முடிச்சுக்கிட்டா. அவ இறந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆத்மா இதே இடத்துல தான் சுத்திட்டு இருந்தது. அப்புறம் அவ விக்ரம கொன்னுட்டு அவனை பழி வாங்கிட்டான். ஆனா அவளோட ஆத்மா இன்னைக்கும் இதே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கு. யாரெல்லாம் அந்த டேம் கிட்ட நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இவ கொன்னுடுவா. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் அதே தப்பை தான் பண்ணிருக்கீங்க. இனிமேல் அவ உங்க பொண்ணை உயிரோட விடவே மாட்டா. அர்ணவும் அஞ்சலியும் ராம்சிங் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ராம்சிங், இப்போ உங்களால உங்க பொண்ணை தடுத்து நிறுத்த முடியும். தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்துங்க. மாயா இப்போ என்னோட வசத்துல இல்ல. ஆனா உங்களோட பொண்ணு அந்த போட்டோவால தான் மாயா கிட்ட மாட்டிக்கிட்டா. நீங்க உங்க போனை எரிச்சிட்டீங்கன்னா அவ உங்க பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டா. ஆனா என் போன் தான் கார்லயே இருக்கே. சரி, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அர்ணவ் உடனே கார் கிட்ட ஓடி போறாரு. கார்ல இருந்து அவரோட போனை எடுத்துக்கிறாரு. போனை எடுத்துக்கிட்டு காட்டேஜ் கிட்ட ஓடி வராரு. அப்போ அந்த பேய் அர்ணவோட காலை பிடிச்சு இழுத்துருது. அர்ணவை இழுத்துக்கிட்டே அந்த டேம் கிட்ட கூட்டிட்டு போகுது. அர்ணவ் அவரோட மொபைலை ராம்சிங் கிட்ட தூக்கி போடுறாரு. ராம்சிங் உடனே அந்த போனை எரிச்சிடுறாரு. அதால அந்த பேய் உடனே சாந்தியாகி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுது. அர்ணவ் உடனே அவங்க மனைவியும் குழந்தையும் கூட்டுக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. அர்ணவால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போக முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் அவரு ரொம்ப ஸ்பீடா கார் ஓட்டிட்டு இருந்தாரு. அவர் காரை எடுத்துக்கிட்டு அந்த டேமை விட்டு ரொம்ப தூரம் கிளம்பி வந்துடுறாரு. அர்ணவ் கொஞ்சம் நிம்மதியாகி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரோட காரோட போனட் முன்னாடி அந்த டெட் பாடி வந்து விழுந்தது. அந்த ஆளு வேற யாருமே இல்லை, அது அர்ணவோட ஃப்ரெண்ட் மயாங்கு தான்.